ஓகே, ரெடி? ஓகே. மின்சார வாரியத்தில் உள்ள நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத மின்சார வாரிய ஊழியர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகளோட கோரிக்கைகளை முன்வைத்து நாளை டிசம்பர் 18 அன்று மின் ஊழியர் மத்தியமைப்பு, மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நலமைப்பு, மின்துறை பொறியாளர் அமைப்பு ஆகிய 3 அமைப்புகளின் சார்பாக ஒரு 10,000 பேர் இணைந்து ஒரு கூட்டு முறையீடு என்ற வகையில் நீண்ட நாட்கள் தீர்க்கப்படாத கோரிக்கைகளை வைத்து முறையீடு செய்ய இருக்கின்றோம். அதில் குறிப்பாக மின்சார வாரியத்தில் நாங்கள் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயம். மின்சார வாரியத்தை 3ஆக பிரித்து இப்போது 4ஆக பிரித்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டு 22/2/2024 அன்று மறுசீரமைப்பு ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை மின்சார வாரியத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தில் ஊழியர்களுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்குது, ஓய்வு பெற்றவருக்கு ஓய்வூதிய பயன்கள் கிடைப்பதிலே பாதகமான அம்சங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த ஒப்பந்தத்தில் சில சரத்துக்களை மாற்றி அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. இன்று வரை அது தீர்க்கப்படவில்லை. அது முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது. மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட ஆரம்ப நிலை பணியிடங்கள் மட்டும் 42,000 காலி பணியிடங்கள் இருக்குது. குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய கள உதவியாளர், கம்பியாளர் பணியிடங்கள் மட்டும் 91% காலியாக இருக்கிறது. வேலை செய்வதற்கு ஆட்களில் தினமும் தொழிலாளிகள் காக்கை குருவிகளை இறந்து போகிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கேங்மேன் பணியாளர்கள் 88 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். ஒப்பந்த ஊழியர் மற்றும் நிரந்தர ஊழியர்கள் அதில் ஒரு 60 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயங்களுடன் திரும்பி வந்திருக்கிறாங்க. இவற்றையெல்லாம் நேற்றைக்கு மின்சார வாரியத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது, வேலைப்புழு பேச்சுவார்த்தை நடைபெற்று அதிலும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இறப்பு டிபார்ட்மெண்டல், நான் டிபார்ட்மெண்டல், அனிவல் என்ற வகையில் கூட எத்தனை 1000 மின் இறப்புகள் ஏற்பட்டது கடந்த 8 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் என்பது கூட புள்ளி விவரங்கள் மின்சார வாரியத்துக்கு கொடுத்துருக்கோம். ஆக மின்சார வாரியத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, ஆரம்ப கட்ட பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாளை அந்த கூட்டு முறையீடு போராட்டம் நடக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு 10,000 கேங்மேன் பணியாளர்களை 2021ஆம் ஆண்டு எடுத்தாங்க. 21ஆம் ஆண்டு எடுத்த பிறகு அவர்களை களவுதிரம் மாற்றிட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எடுத்த நோக்கம் வேறு, பயன்படுத்துகின்ற நோக்கம் வேறு என்று சொல்லி அவர்களை மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம். அக்டோபர் மாதம் 7, 8, 2 வேலை நிறுத்தமும் செய்தோம். வாரிய தலைவர் பொங்கலுக்கு முன்பாக செய்து கொடுப்பதாக சொன்னார். அதற்கான எந்த நடவடிக்கையும் மின்சார வாரியத்தில் இருக்க உயர்நிலை குழு செய்யவில்லை. ஆக 10,000 கேங்மேன்களை கள உதிரம் மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது. வேலை செய்கிற ஆட்கள் இல்லை என்ற பொழுது 5,000 லெஃப்ட் அவுட் கேங்மேனை எடுக்கலாம் என்று பரிந்துரை செய்த அந்த பரிந்துரையும் நிலுவையில் இருக்கிறது. அதை எடுத்திட வேண்டும் என்பதற்காகவும் நாளை கூட்டு முறையீடு நாங்கள் செய்ய இருக்கிறோம். அது மட்டுமல்ல, மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நீண்ட நாட்களாக தீர்க்கப்படும் போது ஊதிய உயர்வு எங்களுக்கு 21 மாதங்களை கடந்து விட்டது. 21 மாதங்களை கடந்த பிறகு ஒரு ஃபார்மலாக முதல் ரவுண்டு பேசுகிறாங்க, நேற்றுக்கு வேலை பலுதான் பேசுனாங்க. ஆனால் ஊதிய ஒரு கோரிக்கை எங்களுக்கு தீர்க்கப்படாமல் இருக்க அந்த கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒப்பந்த ஊழியர்கள் மின்சார வாரியத்தில் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் தினம் தினம் ஒப்பந்த ஊழியர்களும் அடிபட்டு இறந்து போகிறாங்க. ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் 10 கான்ட்ராக்ட் லேபரை வேலை செய்கிறாங்க. அவர்களை அடையாளம் காண வேண்டும். திமுக தனது தேர்தல் வாக்குறுதி சொல்லி 153 தேர்தல் வாக்குறுதி, அதன் அடிப்படையில் 10 ஆண்டுகள் பணிபுரிந்த ஒப்பந்த அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை 4.5 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது. இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னார்கள், இதுவரையில் செய்யவில்லை. செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த கூட்டு முறையீடு போராட்டத்தை நாங்கள் நடத்திருக்கோம். இது மட்டுமல்ல, வாரிய ஆணையன் BP2 வைத்துத்தான் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு பொறியாளர் கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் சலுகைகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். வாரிய ஆணை 2 கேன்சல் பண்ணணும் என்று நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம். கிட்டத்தட்ட 24 ஐட்டங்களில் ஒரு 4 ஐட்டங்கள் மட்டும் ரோல் பேக் பண்ணாங்க. இன்னும் 18 ஐட்டங்கள் இருக்குது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. மின்சார வாரி கூப்பிட்டு பேசணும் இல்லை, BP2 உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய பயன்களை கிடைக்க செய்யணும் இல்லை, இன்று வரை அவர்கள் செய்யவில்லை. அதனால் BP2 ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைத்தும் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு செய்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் வாரிய மறுசீரமைப்பு கம்பெனிகளை
பிரிப்பது என்ற விஷயங்கள் ரொம்ப டெப்த்தாக சொல்ல வேண்டியதுன்னா அதில் அந்த கம்பெனிகளுடைய வரவு செலவு கணக்கு கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனி அடிப்படைகள் தான் பென்ஷன் கொடுப்பேன், மற்ற பண சலுகைகள் கொடுப்பேன் என்று இருக்கிறது. ஆனால் இதே போன்ற ஒப்பந்தப்பட்ட கேரளா, ஆந்திரா, டெல்லி, பஞ்சாப் மாநிலங்களில் அந்த மாநில மின்சார வாரிகள் அந்த தொழிற்சங்கங்கள் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த கண்டிஷன் கிடையாது, இருக்குது. ஆனால் அப்படி கொடுக்கும் அந்த சக்சஸர் கம்பெனி என்டிட்டி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் மாநில அரசு நிதியிலிருந்து அந்த ஓய்வூதிய பணிகள் கொடுக்கும் என்று அந்த மாநில அரசு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவாதத்தை அளித்திட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது. அது தொடர்பாக இன்று வரை தீர்வு காணப்படவில்லை. அது தொடர்பாகவும் நாங்கள் நாளை அந்த கோரிக்கை வைத்து போராட இருக்கோம். இப்போது சமீபத்தில் ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பாக மேன் பவர் கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மாநில அரசின் நிறுவனம் அது வெளிநாடுகளுக்கு மேன் பவரை அனுப்புகின்ற, பாதுகாப்பாக அனுப்புகின்ற நம்பிக்கை வாய்ந்த ஒரு நிறுவனமாக கடந்த 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தமிழக அரசுடைய மேன் பவர் ஏஜென்சி என்பது தமிழ்நாடு அரசில் உள்ள இருக்கக்கூடிய கோசி கம்பெனி மாநில அரசின் துறைகளில் காலி பணியிடங்களில் அந்த மேன் பவர் ஏஜென்சி மேன் பவர் சப்ளை பண்ணுவாங்க என்ற ஒரு உத்தரவை இப்பொழுது மாநில அரசு போட்டிருக்கு. மாநில அரசின் உத்தரவை மின்சார வாரியம் அமல்படுத்த இருக்கிறது. அது தொடர்பாக ஒரு உத்தரவை 2 மாதங்களுக்கு முன்பாக கொடுத்தாங்க. நாங்கள் அதற்கான கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறோம். மேன் பவர் கார்ப்பரேஷன் மூலமாக வந்திருக்கக்கூடிய அவுட் சோர்சிங் மெத்தட் என்பது அது ஒரு தனியார் மையம். தனியார் மையத்தை ஆதரிக்க மாட்டோம் என்று திமுக அரசு சொல்கிறது. ஆனால் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் மூலமாக 22 வகையான பணிகளுக்கு சம்பளம், ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு 22,000, 23,000, 24,000 என்று ரெகுலராக வேலை பலு இருக்கக்கூடிய பணிகளில் ஐடி ஆக்டில் கவராகக்கூடிய ஒப்பந்த சரத்தில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷனாக கொடுக்கலாம் என்று தமிழக அரசு என்று சொல்லும் என்று சொன்னால், அப்போ தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறதா? தனியார் துறை ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் அவுட் சோர்சிங் வீடுகள், இந்த அவுட் சோர்சிங் தனியார் மையம் இல்லையா என்று நாங்கள் கேட்டு விரும்புகின்றோம். இது தொடர்பாக இந்த கோரிக்கை முன்வைத்தும் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறோம். இது பிரைமரியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகளாக நாங்கள் சொல்லியிருக்கோம். மின்சார வாரியத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத சூழலில் 92% பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய சூழலில் கேங்மேனை கலவர மாற்றிட வேண்டும், லெஃப்ட் அவுட் கேங்மேனை எடுக்க வேண்டும். ஐடிஐ படித்தவர்களை வெளியிலிருந்து ஒரு 10,000 பேர் எடுங்க, ஜேஏ எடுங்க, அக்கௌண்ட்ஸில் எடுங்க, டைப்பிஸ்ட் எடுங்க, டிஏ எடுங்க, ஏ எடுங்க என்றெல்லாம் நேற்று வேலை பளு பேச்சுவார்த்தையின் போதே தெரிவித்திருக்கிறோம். எங்களது கோரிக்கைகளை மின்சார வாரியம் தமிழக அரசும் கனிவோடு கவனிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி செய்யாத பட்சத்தில் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வோம் என்று இதன் மூலமாக சொல்லிக்கிறோம். சமீபத்தில் இப்போ தொடர்ந்து பலரும் கேட்கக்கூடிய நுகர்வோர் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, மாதாந்திர ரீடிங் எப்பொழுது வரும் என்று சொல்கிறோம். பல கேள்விகளுக்கு பல முறை மின்துறை அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய பிறகு மாதாந்திர கணக்கீடு வரும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார். நேற்றுக்கு முந்தின நேரத்து கூட ஒரு இடத்தில் மின்துறை அமைச்சர் சொன்னதாக தகவல்கள் வெளியாகிறது. இப்பொழுது கணக்கீட்டு பணிகள் மட்டும் ஒரு 7,000 காலி பணிகள், அசஸர் மட்டுமே 4,750 ப்ளஸ் ஒரு 2,000 சில்லற ஐஏ. இந்த அசஸரும் ஐஏ கணக்கீட்டு பணியை செய்கிறாங்க. ஏற்கனவே கணக்கீட்டு பணி செய்யக்கூடிய இடத்துல காலி 7,500 15,000 லொக்கேஷனில் ரீடிங் எடுக்க ஆள் கிடையாது. பை மந்த்லி சிஸ்டத்துக்கே ஆள் கிடையாது. இங்கே மந்த்லி சிஸ்டத்துக்கு போவாங்கன்னா எப்படி போவாங்க? வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கொடுக்கணும்ல. குறைந்தபட்சம் 5,000 கணக்கீட்டாளர்கள் ரெக்ரூட் பண்ணுங்கன்னு சொன்னான். 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசாணை 29 மூலமாக 10,260 எடுக்கலாம் என்று 107வது வாரிய கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு அனுப்பி அந்த கடிதம், அந்த வாரியத்துடைய ரெக்கமெண்டேஷன் அப்படியே பேப்பரில் இருக்குது. அரசாணையாக வந்தது, கண்டிஷனோடு வந்தது, அமுலாக்கமே பண்ணலை. எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 3 ஆண்டுகள் ஒரு ஆண்டுக்கு 3,000 பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. நல்ல பழுத்த அனுபவம் வாய்ந்த டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன்ஸு ஏஇயில், ஃபோர்மனில், கலப்பணியில், அக்கௌண்ட்ஸில், அட்மினில் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. யாரை வச்சுன்னு இந்த நிர்வாகம் இந்த நிறுவனத்தை நடத்த போகுது? தொழிலாளி கிடையாது, வேலை செய்ய எல்லா இடத்துலையும் வேக்கண்ட்டு. இவ்வளோ ஹியூஜ் வேக்கண்ட்டு வச்சுட்டு இருப்பதுன்றது மனித உரிமை மீறல்னு லேபர் கமிஷன் சொல்கிறாரு. இந்த மனித உரிமை மீறலை செய்கின்ற இந்த மின்சார வாரியம் இப்படியே தொடர்ந்து நடக்குமா என்ற கேள்வியை முன்வைத்துத்தான் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம். அதே போல் மாநிலத்தில் அனைத்து துறைகளுக்கும் அரசாணை போட்டாச்சு.
அந்த கிராஜுவிட்டி என்பது பணிக்கொடை 20 lakh to 25 lakh. இதில் என்ன உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. மின்சார வாரியத்தை இல்லை, எதுக்கு கொடுக்கணும் என்ற கேள்வி முன்வைத்து பேப்பர் ஃபைல் போயிட்டு வருது. கூட்டுறவுத்துறைக்கு கொடுத்தாச்சு, மற்ற துறைகளுக்கு கொடுத்தாச்சு. 5 ஆண்டுகள் பணி முடித்த கிராஜுவிட்டி கொடுக்கணும் சட்டம் சொல்லுது, எங்களுக்கு கொடுக்கக்கூடாது எந்த சட்டம் சொல்லிச்சு என்று நாங்கள் கேட்குறோம். பணி ஓய்வு பெற்றாச்சு. அதே மாதிரி எஃபிஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த 3 lakh to 5 lakh இதுவரையில் உத்தரவாக வரல. அப்படியே வந்தால் கரண்ட் டேட்டில் வருது, முன்னாடி டேட்லேருந்து வரல. இது எப்படி சரியாக இருக்கும்? இதில் சின்ன சின்ன விஷயங்களை கூட தீர்க்க தயாராக இல்லாத இந்த நிர்வாகம், தயாராக இல்லாத இந்த தமிழக அரசை எதிர்த்து நாங்கள் போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதற்காகத்தான் நாளை இந்த கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். மின்னூடர் மத்திய அமைப்பு, அதே மாதிரி பொதுச் செயலாளர் ஓய்வு பெற்ற நல அமைப்பு, அதே மாதிரி பொதுச் செயலாளர் அவர் பொறியாளர் அமைப்பிலிருந்து வரல. இந்த 3 அமைப்புகளும் இணைந்த ஒரு போராட்டத்தை தான் நம்ம நாளைக்கு செய்யறோம். ஜெய்சங்கர் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னீடு மத்திய அமைப்பு சிஇடி சங்கம். அதே போல் ஓய்வு பெற்ற நலப்பினுடைய பொதுச் செயலாளர் தோட எஸ் சுப்பிரமணியன், இவர் பொறியாளர் பொதுச் செயலாளர் வரல, அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார். இந்த 3 அமைப்புகளின் சார்பாகத்தான் நாளைக்கு அந்த கூட்டு முறையீடு போராட்டம்.